வேலை கிடைக்கிறதே ஒரு காம்படிஷன் அப்படின்னா, வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே போகிற இடத்துல இருக்க காம்படிஷன் இருக்குது பாருங்கள். அதான் அந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுதான். இப்போது பொறாமை உணர்ச்சி அப்படிங்கிறது வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸில். கோ ஸ்டாஃப் இல்லையா, இந்த ஸ்டாஃப்க்கு அந்த ஸ்டாஃப்க்கு இடையில எல்லா வகையான பொறாமையும் இருக்கும். சம்பளம் ஜாஸ்தி வாங்குறதுனால பொறாமையும் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதோ இல்லையோ சம்பளம் வாங்குறதுல ஒரு பொறாமை இருக்கும். அவன் என்னை விட ஜாஸ்தி வாங்குறான், என்னை விட கம்மியாக வாங்குற மாதிரி பல பொறாமைகள் இருந்துகிட்ருக்கும். ஆனால் இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய காமெடியான விஷயம், ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மேனேஜரு அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபை பார்த்தே பொறாமப்படுறாரு. அதாவது சில மேனேஜருக்கு சில வேலைகள் தெரியும், சில வேலைகள் தெரியாமல் இருக்கும். ஆனால் அவர் டீமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃபு பெஸ்ட்டாக மேனேஜருக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறவராக இருப்பார். அப்போ மேனேஜருக்கு ஒரு பயம் வந்துடும். ஒரு வேளை நம்மளை தூக்கிட்டு இவரை மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக்கிடுவார் ஓனரு அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு அக்லி மைண்ட் அவருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, அந்த ஒரு ஆளை மட்டும் கட்டம் கட்டிடுவார். நல்ல மேனேஜராக இருந்தால் வளர்த்தி விடுவார். கெட்ட மேனேஜராக இருந்தால் என்ன பண்ணுவார், அவரை கட்டம் கட்டி ஏதோ ஒரு தப்பை சொல்லி வெளியேற்றுறத தான் பார்ப்பார். ஸோ இது ஒரு வகையான பொறாமை. ஒரு மேனேஜர் லெவலில் ஒரு டெப்டி மேனேஜர், ஒரு ஹெச்ஆராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. இதை விட காமெடியான, இதை விட மோஸ்ட் பெயின்ஃபுல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மேனேஜர் பார்த்து ஓனரே பொறாமப்படுறது. ஓனர் பொறாமப்படக்கூடிய விஷயங்கள், ஃபஸ்ட்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா, கிறிஸ்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர மேனேஜரை சில ஓனர்களுக்கு வந்து பிடிக்கிறதில்ல. நல்ல வாட்ச் கட்டிட்டு வர ஓனர்களை மேனேஜரை வந்து ஓனருக்கு பிடிக்கிறதில்ல. நல்ல ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க, அல்லது வந்து இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவங்க, அல்லது ஜென்ரல் நாலேஜ் உள்ளவங்க, இவங்க எல்லாமே வந்து தன்னை விட கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் எச்சா இருக்கிறதா ஒரு ஓனர் ஃபீல் பண்ணிட்டா, ஓனர்களே மேனேஜரை பார்த்து வந்து பொறாமப்படுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, ஓனர்களுடைய நிறைய வேலைகளை அந்த மேனேஜர் பக்காவாக பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவருடைய வேலை பளுவை கம்மி பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பர்சனலாக அவருடைய அப்பியரன்ஸு, அவருடைய டெய்லி ஆக்டிவிட்டி, அவரோட ஆட்டிடியூடு இதெல்லாம் வந்து ஓனர்கள் வந்து பொறாமப்படக்கூடிய ஓனர்களை இன்றைக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து எதை காட்டுது அப்படின்னா, ஆஃபீஸில் நீங்கள் புத்திசாலியை உங்களை தயவுசெய்து காமிச்சிக்காதீங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 புத்திசாலிகள் ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஆனால் ஒரு புத்திசாலியும் ஒரு முட்டாளும் இருக்க முடியும். நீங்கள் ஓனர் புத்திசாலியாக இருக்கிற மாதிரி இருந்தார், நீங்களும் புத்திசாலியாக இருக்கிறீங்கன்னா தயவுசெய்து முட்டாளாக இருந்துக்குங்க. அப்போ தான் அந்த புத்திசாலி ஓனர்கிட்ட முட்டாளாக நடிச்சிட்ருக்கிற நீங்கள் புத்திசாலித்தனமாக அந்த இடத்துல அந்த ஜாபை கைப்பற்றிட்டு உங்களுடைய லைஃப்பை ரன் பண்ண முடியும். ரொம்ப ஸ்மார்ட்டாக காமிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் காமிக்கிறீங்க, அதில் ஒரு ஆபத்து வர மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா, டக்குன்னு சட்டை கட்டி கழிச்சிட்டு பிச்சைக்காரனாட்ட வந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி, சார் நீங்கள் சொன்னால் நான் எதை வேணாலும் கேட்குறேங்க சார் அப்படின்னு டவுன் ஒரு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா உங்கள் வேலைக்கு ஆபத்து. மேனேஜருக்கும் ஓனர் பொறாமப்படுறாங்க, ஓனரே மேனேஜரை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு காலம் வந்துருச்சு. மறுபடியும் ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திப்போம். பை பாய்.